தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்து கற்றுக்கொள்ள சுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் மாதிரியாய் இருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். எக்ஸாம்பிள், அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்தில் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. முதலாவது பார்க்கும்போது வார்த்தையில் மாதிரியாயிரு. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசினார். வார்த்தையில் மாதிரியா. சில பேர் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து வரதெல்லாம் போய், வாயிலிருந்து வரதெல்லாம் கெட்ட வார்த்தை. பிரியமானவர்களே, எபேசியர் 5:6 இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வீண் வார்த்தையினால ஒருவனும் மோசம் போகாதபடி. 2வது, நடக்கையில் மாதிரியாயிரு. 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிரு. பிரியமானவர்களே, நடக்கையிலே மாதிரி. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொச பிடிக்கிற நாய்க்கு மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சது. அதாவது நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, நடக்கை எப்படி இருக்கிறது. 2 பேதுரு 3:11 இப்படி இவைகளெல்லாம் மலிந்து போகிறதா இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தமான நடக்கை. நீதிமொழியில் 20:11 பிள்ளை ஆனாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மை என்பது நடக்கையினாலே விளங்கும். அதனால் கனிகளை வைத்து ஒருவரை நாம் கணித்து விடலாம். அவருடைய நடக்கையை பார்த்து. நடக்கையிலே மாதிரியாயிரு. 3வது, அன்பிலே மாதிரியாயிரு. யோவான் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடையவராய் இருக்கிறீர்கள். அன்பிலே மாதிரியாய் இரு. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை எடுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அன்பு மாயமற்றதாக இருக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு சினமுடைய தீங்கு நினையாது, தற்பொழிவை நாடாது. அன்பு சகல பாவங்களை மூடும். ரோமர் 12:9 பார்க்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. 4வதாக, ஆவியிலே மாதிரியாக இருங்க. மத்தேயு 5:3 ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:2 புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையில் உன காரியத்தை அடக்குகிறான். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நீதிமொழியில் 11:13 புறங்கோரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையில் உன காரியத்தை அடக்கிறான். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். 5வதாக, விசுவாசத்திலே மாதிரியாயிரு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. 1 யோவான் 5:4-10 பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதே அவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் மாதிரி. ஆபிரகாம் விசுவாசத்தில் மாதிரியாக இருந்தார். The father of faith ஆபிரகாம் குறித்து சொல்லலாம். கற்பிலே மாதிரியாய் 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கனியாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியார் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராகம் கொண்ட கற்பிலே, உன்னுடைய வாலிப பிராயத்திலே கற்பிலே மாதிரியாயிரு. உன்னுடைய நடக்கையிலே மாதிரியாயிரு. வெளிப்படுத்தல் 14:4-5 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்துகிறவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியாக முதற்பட மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார். கடைசியாக வாழ்க்கையிலே மாதிரியாகிறது. யோவான் 13:5-15 பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும்
தாம் கட்டிக்கொண்டிருந்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் இயேசு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இயேசுவை போல மாதிரியாக இருங்க. அங்கே 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவலை தொடர்ந்து உங்களுக்காக மாதிரியை பின்வைத்துப் போனார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசந்த கிடப்பில் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, God bless you.